வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக அரசு மேலும் 2 திட்டங்கள் மூலம் பயனாளிகளுக்கு 2000 ரூபாய் வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் கூடுதலாக 2000 ரூபாய் வழங்குறாங்க. யாருக்கெல்லாம் இந்த 2000 ரூபாய் கிடைக்கும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ள போகலாம். தமிழக அரசின் சிறந்த திட்டங்களில் ஒன்று தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் மகளிரினுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வழங்கிட்டு வர்றாங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்ற 3 மாதங்களுக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் பிப்ரவரி மாதம் வங்கி கணக்கில் வர வச்சுட்டாங்க. மகளிருக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கும் நோக்கில் முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகள் மற்றும் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதுசாக ரேஷன் கார்டு பெற்றவங்க, புதிதாக திருமணமான பெண்கள், இவங்களுக்கு எல்லாத்தையும் முதல்வருடன் ஸ்டாலின் முகாமின் மூலம் விண்ணப்பித்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி இவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே 5000 ரூபாய் வழங்கிட்டாங்க. சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த தொகையை வழங்கினதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதமும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட மாட்டாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வேறு 2 திட்டங்களின் மூலம் பயனாளர்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு வர்றாங்க. இந்த மார்ச் மாதம் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் தொகையோட சிறப்பு நிதி தொகையா 2000 ரூபாய் சேர்த்து புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவிகளுக்கு 3000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே போல மாணவர்கள் பயன்பெறும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு வர்றாங்க. மார்ச் மாதம் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் தொகையோட கூடுதல் சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து அவங்களுக்கும் 3000 ரூபாயா வழங்க திட்டமிட்டிருக்காங்க. தமிழ் புதல்வன் மேல் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் 1000 ரூபாய் தொகையவும் கூடுதல் சிறப்பு நிதி 2000 ரூபாயை சேர்த்து 3000 ரூபாயை இந்த மார்ச் மாதம் முதல் அல்லது 2வது வாரத்திற்குள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 திட்டங்கள் கீழ்தான் மாநில அரசு கூடுதல் நிதி தொகை 2000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை வழங்காத சூழ்நிலையில இந்த 2 திட்டங்களின் மூலம் வழங்கப்படும் கூடுதல் நிதி பயனாளர்களுடைய நிதி சுமையை ஓரளவுக்கு குறைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் தமிழக அரசு கூடுதல் நிதி தொகையா வழங்குறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற 2 திட்டங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த 2 திட்டங்களின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறீங்க, யாருக்கெல்லாம் இந்த 3000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வச்சிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.